ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிலரது வாழ்க்கையில் ரொம்ப மதிப்பு கம்மியாக எல்லாரும் ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இருப்போம். இப்படி நம்மளை ஏளனமாக பார்க்குறவங்க மத்தியில் நம்ம மதிப்பை அதிகரிக்கணும்னா இதை மட்டும் செய்தாலே போதுங்க. ரொம்ப சிம்பிள். அது என்ன அப்படின்னா, பேசாமல் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மௌனம் உங்கள் மதிப்பை உயர ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவது நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம மதிப்பு உயர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறவங்களுக்கான வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒருத்தங்களுக்கு ஓடி போய் உதவி செய்தோன்னா நம்ம அங்கே மதிக்கப்படுவோம். அதே இது ஒரே ஒரு டைம் என்னால் இதை ஹெல்ப்பு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மதிப்பு குறையும். நான்கிற ஒரு அகங்காரம் நம்மளுக்குள்ளே வந்துட்டுன்னு வைக்கலாம், அது அழிவுக்கு நேராக தான் நம்மளை கொண்டு போகும். அதை விட்டுச்சு ஒரு பணிவோட நம்ம காலத்தில் சென்றோன்னா அந்த காலம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும். வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டது விரும்பினது எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டுன்னு வைங்களேன், அதில் ஒரு சுவாரஸ்யங்கதே இருக்காது. ஆனால் ஒன்று கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கிடச்சின்னா அதனுடைய மதிப்பு அதிகமாக நமக்கு தெரியும். நம்ம ஏதாவது ஒரு தவறு நம்மளை அறியாமே செய்துட்டோன்னா அதை நினச்சி நம்ம வருத்தப்படணும். இல்லை நான் செய்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் வாதாட மட்டும் செய்யாதீங்க. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நேற்று நம்ம நல்லா உழைச்சிருக்கணும். நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா இன்றைக்கி உழைக்கணுங்க. உழைக்காமல் சோம்பேறியாக இருந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இந்த உலகத்தில் வெளிப்படையாக இருக்கிறவங்கள விட வேஷம் போடுறவங்க தான் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. வெளிப்படையாக இருக்கிறவங்கள இந்த உலகத்தில் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஆனால் வேஷம் போடுவாங்க பாருங்கள், அவங்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடும் இந்த உலகம். வாழ்க்கையில் ஒருத்தங்களுக்கு அனுபவம் அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா, தன் பேச்சை தானாகவே நிறுத்திக்குவாங்க, மௌனமாக இருந்துக்குவாங்கன்னு சொல்கிறேன். உங்கள் மதிப்பு நீங்கள் தோணன்னு என்னதையாவது ஒன்று பேசிகிட்டே இருங்கன்னு வைங்களேன், அது யாருக்கும் புரியாமல் இருக்கும் சில டைம். இப்படி நீங்கள் தோணன்னு பேசும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏளன பொருளாக தெரிவிங்க அடுத்தவங்க கண்ணுக்கு. மௌனமாக இருந்து பாருங்கள், உங்கள் மதிப்பு கூடும். பேச வேண்டிய இடத்துல என்ன பேசணும், ஏது பேசணும், இதில் க்ளீனாக இருக்கணும். பேசக்கூடாத இடத்துல தொணன்னு நம்ம பேசும்போது நம்ம மதிப்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். கொஞ்சம் மௌனமாக இருந்து பாருங்கள், உங்கள் மதிப்பு கண்டிப்பாக உயரும். சிறு தூறலாக இருக்கும் வரைக்கும் தான் அந்த மழைக்கு மதிப்பு. அதே இது அதிகளவு பெருகி மழையாக பெய்யும் போது அதுக்கு மதிப்பு இழந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், உங்கள் அன்பு ஒருத்தங்களுக்கிட்ட கரெக்டாக கொடுக்கும்போது அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே இது நீங்கள் அளவு கடந்த அளவு அவங்க மேலே அன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாலும் செய்வீங்க அப்படிங்கிறம்போது அங்கே உங்கள் மதிப்பு குறையுது. நீங்கள் ஒரு ஏளன பொருளாக மாறுறீங்க. கையில் இருக்கிற காசோ பணமோ குறையும் போது தான் அந்த காசோட மதிப்பும் பணத்தோட மதிப்பும் தெரிய வருது. அதே போல் தான் முதிர்ச்சி ஆக ஆக வயது ஆக ஆக தான் வாழ்க்கைன்னா என்னென்னையோ சில டைம் புரிய வருது. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கணும்னா முதல்ல அதுக்கு மதிப்பு இருக்கணும். மதிப்பே இல்லாத ஏதோ ஒன்று நினச்சி நம்ம அதை யோசிச்சுட்டே இருந்தோன்னா லாஸ்ட்டில் அங்கே நமக்கு நிம்மதி இல்லாமல் ஆகி போகும். ஏதாவது ஒரு பெண் தன்னோட மதிப்பை மறந்து ஏதாவது ஒரு ஆண்கிட்ட ஒரு குழந்தை தன்மையை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட அவங்க அம்மாவோட அன்பை உணர்ந்துருக்குறாங்க, அதுதாங்க அர்த்தம். நீங்கள் உங்களை யாராவது ஒருத்தங்க மதிக்காமல் இருக்கிறாங்கன்னா உடனே நம்ம மனம் உடஞ்சி போகும். இப்படி மனம் உடஞ்சி நம்ம சிந்தக்கூடிய கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். இந்த கண்ணீரை மனுஷன்ட்ட மட்டும் நீங்கள் சிந்தாதீங்க, உங்களை படைச்ச அந்த கடவுள்கிட்ட சிந்துங்க, அதனுடைய மதிப்பு அதிகம். யாரையாவது ஒருத்தங்களை ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்த சொத்தை நீங்கள் அபகரிச்சிடலாம். ஆனால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கணும்னா ஏமாற்ற முடியாது. இதை முதல்ல மனசில் வச்சுக்குங்க. யாராவது ஒருத்தங்க கிட்ட நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சி பழகினாலும் அந்த இடத்துல நமக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் அவங்கள விட்டு மௌனமாக வெளியே இறங்கி வர்றது ரொம்பவே நல்லது.
நம்ம கொடுக்குற அன்புக்கு தோல்வி கிடைக்குங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்போட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம ஒரு அன்பை காணிக்கும்போது அந்த அன்புக்கு தோல்வி கண்டிப்பாக வரும். அதனால் அன்புக்கு வேல்யூ தெரிஞ்சவங்ககிட்ட போய் உங்கள் அன்பை காணிங்க. ஒருத்தங்க உங்களை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறது தப்புங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு நம்ம மதிப்பு தெரியலை, இதுதாங்க உண்மை. ஒரு பூ இருக்குன்னு வைங்களேன், அந்த பூவுக்கு மதிப்பு எப்போ வர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பூ மலர்ந்து விரிகிறது வரை தான். அதே போல் ஒரு மனிதனுக்கு மதிப்பு எப்போ தெரியுமா? அவங்ககிட்ட பணம் இருக்கிறது வரை தான். இது உண்மைதானே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் பணம் இருக்கும்போது நம்மளை சுற்றி 1000 உறவுகள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நமக்கு ஒன்றுன்னா அவங்க ஓடி வந்து கேட்பாங்க, பதறுவாங்க. அதே இது பணம் இல்லாமல் இருந்து பாருங்கள், என்னன்னு வர கேட்குக்கு ஆள் இருக்கவே இருக்காது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்பமோ துன்பமோ வரும்போது அந்த இன்பத்தினாலும் சரி துன்பத்தினாலும் சரி மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஒரு துணை இல்லாமல் இருக்கும்போது தான் அங்கே உண்மையான அன்புக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லியே புரிய வரும். ஒரு தங்கமும் இருக்குது, அதே இது ஒரு மரமும் இருக்குது. இதில் தங்கத்தை விட மரம் மதிப்பு கூடுதுனதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. தங்கத்தை விட மரத்துக்கு மதிப்பு கொஞ்சம் குறைவு தான், ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு நீர் பெரிய அளவில் நம்மளை மூழ்கடிக்கிற நிலைமையில் வருதுன்னு வைங்களேன். அப்போது அந்த தங்கத்துக்கு மதிப்பு கூடுதலா இல்லைன்னா அந்த மரத்துக்கு மதிப்பு கூடுதலா? மரத்துக்கு மதிப்பு கூடுதல். ஏன்னா நம்ம அதில் மூழ்காமல் இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த மரத்தை கட்டி பிடிப்போம். அப்போது நம்ம மதிப்பு எப்போ தெரியும் அப்படின்னா அந்த பொருள் கண்டு அந்த இடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் ஒரு அன்போட மதிப்பு தெரிய வருது. இங்கே ஒவ்வொருவருடைய மதிப்பு கூடுவதுக்கும் குறைவதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருடைய செயல்பாடு மட்டும்தான் காரணம். ஒரு மகள் இருக்கான்னு வைங்களேன், அந்த மகளுடைய கோபம் முழுமையாக வெளிப்படக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா தன்னுடைய அம்மா கிட்ட மட்டும்தாங்க. ஏன்னா அங்கே மட்டும்தான் அந்த கோபத்துக்கு மதிப்பு வரும், அது அவளுக்கு தெரியும். நான் தேடக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறத விட நம்ம யார் தேடுறாங்களோ அந்த இடத்துல இருக்கிறதாங்க நமக்கு மதிப்பு. சோறு இருக்குல்ல, சோறு அதை சிதற சில டைம் நம்ம விட்டுருவோம். இப்படி சிதற விட்ட நமக்கு அந்த சோத்துக்கு அருமை தெரியாதுங்க. ஆனால் அதை சுமந்து செல்லுது பாருங்க தன்னுடைய சாப்பாட்டுக்காக, அந்த எறும்புக்கு அந்த சோற்றினுடைய அருமை தெரியுங்க. அதே போல தான் உங்களை மதிக்காதவங்களுக்கு உங்கள் அருமை தெரியலை, உங்கள் மதிப்பு தெரியலை. அதனால் அவங்க நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம மதிப்பு தெரியாதவங்கக்கிட்ட நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்துக்குங்க. உங்களை மதிப்பு தெரியாமல் உங்களை அலட்சியப்படுத்தவங்கக்கிட்ட போய் வாதாடாதீங்க, மௌனமாக இருங்கன்னு சொல்கிறேன். எந்த இடத்துல எது பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, தொணன்னு பேசாதீங்க. சிந்திச்சு அந்த சிந்தனையோடு செயல்படுங்க, அமைதியாக இருந்து. நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையணும்னா நான் இந்த இலக்கை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்த்திட்டையும் போய் சொல்லவே சொல்லாதீங்க. மௌனமாக இருங்க. மௌனமாக இருந்து உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையிறது என்ன பண்ணணும் அதை சிந்திங்க, அதில் செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். தொணன்னு எதனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் மதிப்பு உங்கள் வாழ்க்கை தரம் உயரணும்னா கண்டிப்பாக நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள். மௌனமாக இருந்தாலே உங்களை வெற்றி தேடி வரும். ஏன்னா நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு கிடைக்கணுன்னா, உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா எதையும் நீங்கள் அளவோடு கொடுங்கன்னு சொல்கிறேன். அன்புனாலும் சரி எதுனாலும் சரி அளவோடு இருங்க, மௌனமாக இருங்க. இப்படி இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்கள் மதிப்பும் உயரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.